முதல் முதலாக மயிலாடுதுறையில பிறந்த ஒரு பெரிய கவிஞர், டைரக்டர் டி. ராஜேந்தர். எல்லாருக்குமே தெரியும். எதுக மோனையில பாட்டு எழுது அவர மாரி யாரும் எழுத முடியாது. எங்க மயிலாடுதுறை மண்ணுக்கு சொந்தக்காரர். அவரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஏவிசி காலேஜில படிச்சாரு. அண்ணாமலை யுனிவர்சிட்டில படிச்சுட்டு நேரா சென்னைக்கு போயி, ரொம்ப கடினப்பட்டு ஒரு படம் எடுத்தாரு. "ஒருதலை ராகம்". அந்த படத்த எல்லாமே எடுத்ததுங்கலாம் ஏவிசி காலேஜ்லயும், தரங்கம்பாடியில தான் எடுத்தாங்க. ஆனா, எடுத்த உடனேயே அத வாங்குறதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, அந்த ஒருதலை ராகத்துல ஒரு பாடல் ஒண்ணு வரும். அந்த பாடல டிஎம்எஸ் பாடவே முடியாதுன்னு சொல்ட்டாரு. "ஏன்யா இப்பதான் நீ படம் எடுக்குற. இந்த பாட்ட போய் பாட சொல்றியே" அப்புட்ன்னு சொன்னாரு. என்ன பாட்டுன்னா, "நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் வாசத்திற்கில்லை இதுவரை ரோஜா, ஆயிரம் பாடட்டும் மனது, என் ஆசைக்கு இல்லை உறவு, நான் ஒரு ராசி இல்லா ராஜா, என் வாசத்திற்கில்லை இதுவரை ரோஜா." இதுவரையும் விஷயம் இல்ல. அடுத்த லைன்ல போட்டிருந்தான் பாரு, "என் கதையை எழுதிவிட்டேன், முடிவினிலே சுபம் இல்லை, இயன்றவரை வாழ்ந்து விட்டேன், மனதினிலே சாந்தி இல்லை, தோல்விதனை எழுதட்டும் வரலாறு, உனக்கென்று இனிமேல் யார் கூறு." இந்த பாட்டை பாடவே முடியாதுன்னு சொன்னார். ஆனால் டி. ராஜேந்திரன் என்ன சொன்னார்னா, டிஎம்எஸ் கிட்ட இந்த பாட்டை நீங்கள் பாடி ஆகணும். முதல் படத்துல நான் தோத்தாலும் பரவாயில்ல. எங்கேயுமே ரிலீஸ் ஆகாத அந்த படம் மயிலாடுதுறையில் பியர்லெஸ் என்ற தேட்டரில் முதல் ரிலீஸ் ஆச்சு. முதல் ஷோவில் 10 பேர் மட்டும் பார்த்தான். 2வது ஷோவில் 100 பேர் பார்த்தான். 3வது ஷோவில் ஒரு 200 பேர். அதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டிய பின்புதான் அந்த ஒருதலை ராகம் படத்தோடைய இந்த ஃபிலிமுடைய பிரிண்ட்டு போட்டு பல ஊர்களில் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் டி. ராஜேந்திரன் என்று அறிமுகப்படுத்தியது அந்த ஒருதலை ராகம்.